நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். விருந்தோம்பல். இணைத்துணை என்பது ஒன்றில்லை, விருந்தின் துணை வேள்வி பயன். விளக்கம். விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆரோவில்லில் தமிழர் பாரம்பரியப்படி கொண்டாடப்பட்ட தமிழ் புத்தாண்டு, ஏராளமானோர் பங்கேற்பு. தமிழ் புத்தாண்டு மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு. நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள். அம்பேத்கர் பிறந்த தினம், சிலைக்கு ஆளுநர், முதல்வர், அரசியல் கட்சியினர் மரியாதை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அருகில் உள்ள ஆரோவில் சர்வதேச நகரில் தமிழர் பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற தமிழ் புத்தாண்டு விழாவில் வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுச்சேரி அருகில் உள்ள விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் சர்வதேச நகரில் மோகனம் கலாச்சார பண்பாட்டு மையத்தில் தமிழ் புத்தாண்டு விழா கொண்டாடப்பட்டது. ஆள் உயர கண்ணாடி முன்பு மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகள் மற்றும் வேப்பம்பூ, தமிழ் புத்தகங்கள், தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் மங்கள பொருட்களை வைத்து சிறப்பு பூஜையுடன் பஞ்சாங்கம் படிக்கப்பட்டது. தொடர்ந்து உள்ளூர் மக்கள் மற்றும் ஆரோவில் வாசிகளும் வெளிநாட்டவரும் கண்ணாடி முன் நின்று மங்கள பொருட்களை பார்த்து தங்களை தாங்களே கைகூப்பி வணங்கி இறைவனை வேண்டிக் கொண்டனர். தொடர்ந்து மோகனம் கலாச்சார பண்பாட்டு மையத்தில் பயிலும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் தமிழர் பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. மல்லர் கம்பம் ஏறி மாணவர்களும், கயிறில் தலைகீழாக நின்று மாணவியரும் அசத்தினார்கள். தொடர்ந்து சிலம்பாட்டம், சுருள் கத்தி சுழற்றுதல், பாட்டு, இசை என இளைஞர்கள் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை நிகழ்த்தி காட்டினர். இந்த தமிழ் புத்தாண்டு கலை நிகழ்ச்சிகள் வெளிநாட்டினரை வெகுவாக கவர்ந்தது. புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே சுவாமி தரிசனம் செய்தனர். மணக்குள விநாயகருக்கு தங்க கவசம் மற்றும் வைர கிரீடம் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தமிழ் புத்தாண்டு இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அனைத்து கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் மூலவர் மற்றும் உற்சவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தமிழ் புத்தாண்டை ஒட்டி காலை முதல் பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து முழு முதற் கடவுளான விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர். கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கோவில்களில் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்ட நிலையில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மீனவர்கள் தொடர் கைது விவகாரத்தில் மத்திய அரசு மற்றும் தமிழக திமுக அரசு மெத்தனமாக செயல்படுவதாக புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கடுமையாக சாடியுள்ளார்.
மேலும் புதுச்சேரி உணவகங்கள் தாறுமாறாக விலை உயர்த்துவதை கட்டுப்படுத்த புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தலையிட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், காரைக்கால் மீனவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவதும் அவர்களின் வாழ்வாதாரமான படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்கதையாகி வருவதாகவும், இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டிய தமிழக திமுக அரசும் மத்திய அரசும் மீனவர்கள் மீது அக்கறை காட்டாமல் இருப்பது அவமானத்துக்குரியது என அவர் குற்றம் சாட்டினார். மேலும் சமீபத்தில் இலங்கைக்கு மனிதாபியமான அடிப்படையில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான உணவு மற்றும் மருந்துகள் வழங்கிய முதல்வர் ஸ்டாலின் அதே உரிமையோடு இலங்கை அரசிடம் பேசி மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்பழகன் வலியுறுத்தினார். மேலும் முடிந்தால் தனது தங்கை கனிமொழியை இலங்கைக்கு தூது அனுப்பி அந்நாட்டு பிரதமரிடம் பேசி மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி உணவகங்கள் டீ, காஃபி மற்றும் சிற்றுண்டி உணவுகளின் விலைகளை பல மடங்கு உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அரசு அதிகாரிகள் இதை வேடிக்கை பார்ப்பது கண்டிக்கத்தக்கது என்றும், துணைநிலை ஆளுநர் உடனடியாக துறை அதிகாரிகளிடம் உயர்மட்ட கூட்டத்தை கூட்டி விலைவாசியை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சட்டப்பேரவை எதிரே அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தி மற்றும் விளம்பரத்துறை அரசு செயலர் முகமது அக்சன் அபித் மற்றும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ் ராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை எதிரே அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் அதிக வாக்குப்பதிவிற்கு பண பரிவர்த்தனையே காரணம் என புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனர் பேராசிரியர் ராமதாஸ் அவரது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பதிவான 91.23 வாக்கு சதவீத பதிவு மேலோட்டமாக பார்க்கும்பொழுது வரலாற்று சாதனையாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் பாராட்டத்தக்கதாகவும் தோன்றுகிறது. ஆனால் இத்தேர்தலில் நடந்துள்ள உண்மையான பண பரிமாற்றங்கள் மற்றும் சமூக விரோத செயல்பாடுகள் இத்தேர்தலை சட்ட விரோதமானதாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் பயனற்றதாகவும் மாற்றிவிட்டன. தேர்தல் துறை எடுத்த அனைத்து சிறந்த முயற்சிகளுக்கும் நடவடிக்கைகளும் வீணாகி போய்விட்டன. தேர்தல் என்பது ஒரு வாக்காளர் எந்த காரணத்திற்காகவும் ஆதிக்கத்திற்காகவும் ஆட்படாமல் சுயமாக தனது சொந்த சிந்தனையால் போட்டியிடும் வேட்பாளர்களில் ஒரு நல்ல வேட்பாளரை தேர்வு செய்வதாகும். அப்பொழுதுதான் அது ஒரு நியாயமான மற்றும் நேர்மையான தேர்தலாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட தேர்வு இத்தேர்தலில் நிகழவில்லை. பணம் மற்றும் பரிசு பொருட்களை இந்த தேர்தலில் முடிவை நிர்ணயித்துள்ளன. போட்டியிட்ட வேட்பாளர்களில் சுமார் 91% பேர் பணம், பரிசு பொருட்கள் மற்றும் டோக்கன்களை வழங்கி வாக்குகளை பெற்றுள்ளனர். அதேபோல வாக்காளர்களில் 91% பேர் இவற்றை பெற்றுக்கொண்டு அதன் ஆதிக்கத்தால் வாக்களித்துள்ளனர். இந்த பண பரிவர்த்தனையே 91.23% என்ற உயர்ந்த வாக்கு பதிவதற்கும் ஒரு முக்கியமான காரணமாக அமைந்துள்ளது. எனவே ஒட்டுமொத்தத்தில் இத்தேர்தல் உண்மையான சட்டப்பூர்வ ஜனநாயகத்தை புதுச்சேரியில் உருவாக்கப் போவதில்லை. புதுச்சேரி அரசியலையும் ஆட்சியையும் பாதித்தவர்களே தங்களது பணத்தாலும் சமூக வேறுபாடுகளாலும் மீண்டும் ஆட்சிக்கு வர உள்ளனர் என தெரிவித்துள்ளார். சட்டம் அமைதி டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு பாஜக மற்றும் காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள், சமூக அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
சட்ட மாமேதை டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சட்டப்பேரவை எதிரே அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பாஜக சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட 50க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சட்ட மாமேதை அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாள் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட அம்பகரத்தூர், சேத்தூர், திருநள்ளாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் உள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் தலைமையில் ஏராளமான பாஜகவினர் பேரணியாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் பாஜக வேட்பாளர்கள் அருள்முருகன், மீனாட்சி சுந்தரம், மாவட்ட தலைவர் முருகதாஸ், பட்டியலணி மாநில துணைத் தலைவி மணியம்மை உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டணி கட்சியான அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் சித்திரை 1 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு எல்லை பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் மற்றும் புத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பால்குட விழாவில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு CNS குரூப் சார்பில் பாஜக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் அமைந்துள்ள புத்துமாரியம்மன் மற்றும் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இன்று சித்திரை 1 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பால்குட அபிஷேகம் வருடம்தோறும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வருடம் நடைபெற்ற பால்குட விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால்குடம் அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி அவரது ஆதரவாளரும் CNS குரூப் நிர்வாகியும் கதிர்காமம் தொகுதி பாஜக பிரமுகருமான ஜெகதீஸ்வரன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன்படி புத்துமாரியம்மன் மற்றும் முத்துமாரியம்மன் ஆகிய 2 ஆலயங்களிலும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானத்தினை பாஜக பிரமுகரும் CNS குரூப் நிர்வாகியுமான ஜெகதீஸ்வரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் வழங்கினார்கள். புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில குழு சார்பில் புரட்சியாளர் டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் 135வது பிறந்த நாளில் 2 மையங்களில் நகர மற்றும் வெளியனூர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு உறுப்பினர் பாஸ்கர், முத்து, புதுச்சேரி மாநில குழு உறுப்பினர்கள் இளையராஜா, நவீன்குமார், அன்புராஜ், ஜெய் சிம்ராஜ், அகில இந்திய ஐக்கிய மாதர் சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் பூங்குழலி, துணைத் தலைவர் மும்தாஜ், மாநில குழு உறுப்பினர்கள் ஹெலன், மீனா, கனிமொழி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் புதுச்சேரி கல்லூரியில் பயிலும் மாணவிகள் நேஷனல் கிரிக்கெட் போட்டிகளில் கலந்து கொண்டு முதல் பரிசினை வென்றனர். இந்நிகழ்வில் மாணவர்களுக்கு கல்வி நிறுவனர் சுரேஷ் பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் கல்வி நிறுவனர் டாக்டர் K. சுரேஷ் பேசுகையில்,
இக்கல்லூரியில் பயிலும் மாணவிகள் பல்வேறு துறைகளிலும் மற்றும் விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்குகின்றனர் என்று தெரிவித்தார். ஆகையால் மாணவர்கள் இந்த கல்லூரியில் சேர்ந்து தங்களின் கல்வி திறமையையும் விளையாட்டு திறமையையும் மேம்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரில் அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி மாநில மனிதநேய ஈடுகாட்டு புனித பணியாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் அருகில் இருந்து தாரை தப்பட்டை உடன் ஊர்வலமாக புறப்பட்டு 50க்கும் மேற்பட்டோர் அதன் உறுப்பினர்கள் புனித பணியாளர்கள் ஊர்வலமாக சென்று கோஷம் எழுப்பி மாலை அணிவித்தனர். இந்த நிகழ்விற்கு புனித பணியாளர் சங்கத்தின் தலைமை ஆலோசகர் மேகராஜ் தலைமை தாங்கினார். சங்கத்தின் மாநில தலைவர் ராமு, சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் காளிதாஸ் முன்னிலை வகித்தனர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், தொகுதி மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து பொறுப்பாளர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் adavin.com நிறுவனத்தின் பிரம்மாண்ட திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி வைஷால் வீதியில் adavin.com என்ற புதிய நிறுவனம் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக திருக்கோவிலூர் ஸ்ரீ ஞானானந்தா மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியின் தாளாளர் முகில் வண்ணன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். மேலும் புதுச்சேரி PR தங்க மாளிகை உரிமையாளர் ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டார். நிவேதா சரவணன் மற்றும் சரவணன் தலைமையில் நிவேதா ஆபீஸ் ஆட்டோமேஷன் மற்றும் SM மார்க்கெட்டிங் குழுவினர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். adavin.com நிறுவனத்தில் கைவினை முறையில் தயாரிக்கப்படும் ஹேண்ட்மேட் கேண்டில்ஸ், தேங்காய் ஓடு மற்றும் இயற்கை பொருட்களால் செய்யப்பட்ட அலங்கார பொருட்கள், மியூசிக் தொடர்பான கைவினை பொருட்கள், மதர் போட்டோஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், நேச்சுரல் பேப்பர் தயாரிப்புகள், அகர்பத்தி மற்றும் இன்சென்ஸ் பொருட்கள் போன்ற பல்வேறு ஆர்டிசன் மேட் லைஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் ஹோம் டெக்கர் தயாரிப்புகள் விற்பனை செய்யப்படுகின்றன. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆரோவில்லில் தமிழர் பாரம்பரியப்படி கொண்டாடப்பட்ட தமிழ் புத்தாண்டு, ஏராளமானோர் பங்கேற்பு. தமிழ் புத்தாண்டு மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு, நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள். அம்பேத்கர் பிறந்த தினம், சிலைக்கு ஆளுநர், முதல்வர், அரசியல் கட்சியினர் மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.